வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோல சற்று முன் தமிழக ரயில்வே துறையிலிருந்து ஒரு புதிய நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன் எப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்பதான் சற்று முன் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னிலிருந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கு எவ்வளவு நாள் டைம் இருக்கு அப்படின்னா சாலிடா ஒரு மாசம் கிட்ட நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போய் ஆன்லைன்ல இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். railway.gov.in இதுதான் கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட் பேஜ். அங்க போய் ஆன்லைன்ல இந்த ஜாபுக்கு ஈஸியாவே அப்ளை பண்ணிக்கலாம். சில பேருக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோல நான் ஷார்ட்டா எப்படி கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட்ல போய் ஆன்லைன்ல ஒரு 5 மினிட்ஸ்ல ஈஸியாவே நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதையும் உங்களுக்கு சொல்றேன். ஸோ எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் வேகன்சிஸே கொடுத்துருக்காங்க. 2438 காலி பணியிடங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சிஸ் எல்லாமே எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த வேகன்சிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பொதுவாக ரயில்வேலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நார்த் சைடு அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் தான் மேக்ஸிமம் வேகன்சிஸ் வரும். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ரீஜன்ல இருந்து மட்டும் 2438 வேகன்சிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணலாம். தமிழ்நாட்டில் நிறைய டிவிஷன்ஸ்ல அவங்க வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கத்தில் எந்த டிவிஷன் இருக்கோ உங்களுக்கு அந்த டிவிஷன்ல நீங்க அப்ளை பண்ணி நீங்க அங்கேயே பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வாங்கிக்கலாம். கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் அப்படின்னு நிறைய இடத்துல அவங்க டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்தந்த டிவிஷனில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சொல்கிறேன். ஸோ மொத்த வேகன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா 2438 வேகன்சிஸ் இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எஸ்சி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 473 வேகன்சிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா ஒரு 206 காலி பணியிடங்கள். ஓபிசி கேண்டிடேட்ஸ் அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே, போஸ்ட் ஆஃபீஸ், இன்கம் டாக்ஸ் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங் செக்டார் இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னாலே இந்த பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இந்த கேட்டகரியில் இருக்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஓபிசி அப்படிங்கிற கம்யூனிட்டியில் தான் நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுவீங்க. அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் பொறுத்த வரைக்கும் 304 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஆர் அன்ரிசர்வ்டு கேட்டகரி ஓப்பன் கம்யூனிட்டி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிட்டியே தேவையில்லை. நீங்கள் ஜென்ரலில் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 838 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 2438 காலி பணியிடங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 10th பாஸ் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் ஐடிஐ முடிச்சிருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்களும் எலிஜிபிள், நீங்களும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. எதை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் 10th எடுத்த மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும் தான் அவங்க கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒருவேளை ஐடிஐ முடிச்ச கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 10th + ஐடிஐ மார்க்கை சேர்த்து அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. இல்லை 10th முடிச்ச கேண்டிடேட்ஸ் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 10th எடுத்த மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும் தான் அவங்க கேண்டிடேட்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. மினிமம் எவ்வளோ மார்க் இருக்கணும் அப்படின்னா 10th 50% மேலே மார்க் எடுக்கணும். 250க்கு மேலே நீங்கள் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்க அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் நம்ம அப்ளை பண்ணுறவங்க தெரியுங்களா அந்த அஃபிஷியல் வெப்சைட் கவர்மெண்டோட வெப்சைட்லேயே இந்த கேண்டிடேட்ஸ்லாம் செலக்டட் அப்படிங்கிற அந்த 2438 பேரோட லிஸ்ட்டும் அங்கே வந்துடும். ஸோ உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்னைக்கு அப்படிங்கிறதையும் அஃபிஷியல் வெப்சைட்லேயே அவங்க பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அந்த டேட் அண்ட் டைமுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நியர்பை இருக்க டிவிஷன்ஸ் அதாவது சென்னையாக இருக்கலாம், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரி எந்த டிவிஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கீங்களோ அந்த டிவிஷன்ஸில் இன்டர்வியூ ஷெட்யூல் அவங்க கொடுத்திருப்பாங்க. அந்த டைம்ல டேட், பிளேஸ், டைம் எல்லாமே வெப்சைட்ல இருக்கும். அந்த இடத்துக்கு நீங்க ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். உங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆகட்டும், கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஏஜ் ப்ரூஃப் இதெல்லாமே உங்களோட ஒரிஜினல்ஸ் நீங்க எடுத்துட்டு போய் டைரக்டா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு மட்டும் நீங்க கலந்துக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வும் கிடையாது. ஃபாலோட் பை இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கேர்ள் கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்றதை என்கரேஜ் பண்றாங்க. உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸஸ் கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க பாய்ஸா இருக்கீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கும் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸஸும் கிடையாது. நீங்களும் ஃப்ரீயா அப்ளை பண்ணிக்கலாம். பாய்ஸ்ல ஜெனரல், ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கம்மியான அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு 100 rupees மட்டும் சார்ஜ் பண்றாங்க. அதை நீங்க ஆன்லைன்லேயே நீங்க பே பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு மேலும் ஜாப் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன். இங்கே கவர்மெண்ட் ஜாப் பற்றி என்ன அப்டேட்னாலும் சரி, இல்லை கவர்மெண்ட்டில் கொடுக்குற ஆஃபர்ஸ், ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தனியார் துறை வேலை வாய்ப்புகள், பிரைவேட் ஜாப்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், நியூஸ் பேப்பரில் வர சின்ன சின்ன ஜாப் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்க ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்ம டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ யார் யார் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னா எலிஜிபிள். இல்லை அப்படின்னா நீங்கள் புதுச்சேரியில் இருக்கீங்கன்னா எலிஜிபிள், ஃபாலோட் பை கேரளா. ஸோ இந்த 3 ஸ்டேட்டில் இருக்கவங்க, அதாவது 2 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். தமிழ்நாடு, கேரளா அண்ட் புதுச்சேரி அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கான வேகன்சிஸ் எங்கே அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தலாம் டீட்டெயிலாக. ஸோ வேகன்சிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா போத்தனூர், கோயம்புத்தூரில் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கவங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னா ஒரு 18 வேகன்சிஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட்னா சிக்னல் அண்ட் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில் கோயம்புத்தூர் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 18 வேகன்சிஸ். பெரம்பூரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 47 வேகன்சிஸ் இருக்குது. நான் மொத்தமான வேகன்சிஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் எந்த டிவிஷனோ அந்த டிவிஷனில் உங்களுக்கு யூஆருக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கேஷனும் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கும் எலிஜிபிள் தான். பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாமா, நீங்களும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு தனியாக வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நான் மொத்தம் ஓவரால் வேகன்சிஸ் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் எந்த டிவிஷனோ அந்த டிவிஷனுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ இண்டிவிஜுவலாக உங்கள் கம்யூனிட்டி வேகன்சிஸ்ங்கிறத பார்த்துங்க. ஃபாலோட் பை வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டல். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரம்பூரில் உங்களுக்கு ஒரு 20 வேகன்சிஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாலோட் பை வந்து பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் போத்தனூர் டிவிஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் கோயம்புத்தூர் போத்தனூரில் ஒரு 52 வேகன்சிஸ் வந்து ஓவராலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து திருவனந்தபுரம் டிவிஷன், ஸோ இதில் வந்து ஒரு 145 காலி பணியிடங்கள் திருவனந்தபுரம் டிவிஷன்லையும். சேலமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேகன்சிஸே கொடுத்துருக்காங்க. 222 காலி பணியிடங்கள் வந்து சேலம் டிவிஷனில் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாலக்காட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 285 வேகன்சிஸ் வந்து பாலக்காட்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு 285 வேகன்சிஸ் பாலக்காடு டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பெரம்பூரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க்ஸ்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 350 வேகன்சிஸ் கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க்ஸ் பெரம்பூரில் ஒரு 350 வேகன்சிஸ் இருக்குது. அதே வந்து பெரம்பூர் டிவிஷனில் நிறைய டிபார்ட்மெண்ட், தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப்பில் ஒரு 130 வேகன்சிஸ், லோக்கோ ஒர்க்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 228 வேகன்சிஸ் கிட்ட அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. அண்ட் வந்து அரக்கோணம், ஸோ அரக்கோணமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 48 வேகன்சிஸ். அண்ட் சென்னை டிவிஷனில் வந்து 24 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே அரக்கோணமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் ரோலிங் ஸ்டாக் அரக்கோணமில் வந்து ஒரு 65 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஆவடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஆவடியில் ஒரு 65 வேகன்சிஸ். தாம்பரமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 55 வேகன்சிஸ் கிட்ட தாம்பரமில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ராயபுரமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 வேகன்சிஸ் வந்து ராயபுரம் டிவிஷனில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சென்னை, கோயம்புத்தூர், சேலம் நிறைய இடத்துல பார்த்தோம். அதில் ஒவ்வொரு டிவிஷன் ஆவடி, பெரம்பூர், ராயபுரம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்னை டிவிஷன் டீசல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 22 வேகன்சிஸ். சென்னையில் வந்து கேரேஜ் அண்ட் வேகன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு 250 வேகன்சிஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சென்னையில் வந்து பெரம்பூரில் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் ஒரு 3 வேகன்சிஸ். அண்ட் வந்து பொன்மலை, ஸோ பொன்மலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 201 வேகன்சிஸ் பொன்மலையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாலோட் பை திருச்சிராப்பள்ளி டிவிஷன்லேயும் அவங்க வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் இம்பார்ட்டன்ட் என்னென்ன டாப்பிக்கோ அதை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். திருச்சிராப்பள்ளி டிவிஷன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 94 வேகன்சிஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. மதுரை டிவிஷனில் வந்து 84 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக 2400 வேகன்சிஸ் கிட்ட இருக்குது. அதை ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் பார்த்தாச்சு. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜ் சதர்ன் ரயில்வே. ஸோ இது வந்து sr.indianrailways.gov.in இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜ். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். உங்களுக்கு அது கன்வீனியன்ட்டாக இருந்தால் ஜஸ்ட் கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்லேருந்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணி உங்களுக்கு எடுக்கிறீங்கனாலும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை லிங்க்னு 2 விதமான இது இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ இன்னைக்கு 22ஆம் தேதி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு காலையில் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க.
லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுங்க. பழைய நோட்டிஃபிகேஷன் கிடையாது இது. இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி ஈவினிங் நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சாலிடாக டைம் இருக்குது. ஸோ இந்த ஆன்லைன் டேப் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுற கிளிக் ஹியர் ஃபார் அப்ளை ஆன்லைன் பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகி இந்த மாதிரி ஒன்று போகும். ஸோ இதில் லாஸ்ட் டேட் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து விசிபிளாகவே ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்னு. ஆல்ரெடி ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்க ரயில்வேல அப்படின்னா லாகின் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபர்தராக அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரெஜிஸ்டர், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இன்னொரு பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகி ஓப்பன் ஆகுது. இதில் கிளியராகவே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு யூனிட் மட்டும் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். மோர் தேன் 1 யூனிட் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பி ரிஜெக்டட். நான் காட்டின பார்த்தீங்களா நிறைய கோயம்புத்தூரில் போத்தனூர் ஆகட்டும், இல்லை சென்னை, அரக்கோணம், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தாங்க டிவிஷன். அதில் ஏதாவது ஒரு யூனிட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இல்லை அப்படின்னாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் எலிஜிபிள். உங்களுக்கு எது பக்கத்தில் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்குது. நான் கோயம்புத்தூர், அதனால் நான் வந்து போத்தனூர் அப்படிங்கிற டிவிஷன் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ எதுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்குது. ஸோ ஃப்ரெஷராக ஐடிஐ கேண்டிடேட்ஸாக நீங்கள் எதுவோ அதை வந்து கொடுத்துங்க. நான் ஐடிஐ அப்படின்னா ஐடிஐ கொடுக்குறேன். ஸோ அதில் என்ன டிவிஷனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்குது. ஸோ நான் வந்து போத்தனூர் டிவிஷனே கொடுத்துட்டேன். ட்ரேட் வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் ஏதாவது எனக்கு பிடிச்ச ட்ரேடை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். COPA ட்ரேட் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ட்ரேட் கன்வீனியன்ட்டோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க. ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ்னு இருக்கும். ஓகேன்னு வந்து கொடுத்துங்க. இன்னொரு பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். இதில் ஜஸ்ட் வந்து டெக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த டெக்ளரேஷன் ஃபார்மை டிக் போட்டுட்டு கிளிக் ஹியர் டு ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். ஜஸ்ட் அதை டிக் போட்டுட்டு நான் வந்து ரீடைரக்ட் வந்து கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் SC/ST கேண்டிடேட்ஸ், PWD உமன் கேண்டிடேட்ஸ்னு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. பாய்ஸில் UR OBC எக்கனாமிக்கல் எவிகேஷனுக்கு 100 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். ஜஸ்ட் டிக் போட்டுட்டு ப்ரொசீட் டு ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கொடுத்துருங்க. ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 ஸ்டெப்பில் நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், ரெண்டாவது உங்களுடைய டீட்டெயிலான அட்ரஸ், மூணாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். நீங்கள் 10th என்ன படிச்சிருக்கீங்க, எந்த இயர் பாஸ் அவுட், எவ்வளோ % ஆஃப் மார்க்குங்கிறத கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அடிஷனல் டீட்டெயில்ஸ். ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அண்ட் அடிஷனல் டீட்டெயில்ஸ் ஏதாவது வந்து நீங்கள் வந்து ITI கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக இப்படி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல் நேம் வந்து மென்ஷன் பண்ணிங்க. அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே 10th சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும் அதே மாதிரி உங்கள் நேம் இருக்கும். அண்ட் வந்து ஃபாதர்ஸ் நேம் வந்து மென்ஷன் பண்ணிங்க. அண்ட் வந்து நேஷனாலிட்டி செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இந்தியன் தான் இருக்கும், அதை விட்டுருங்க. அடுத்து உங்களுடைய ரிலீஜனை நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்டர் ரிலீஜன், நீங்கள் என்ன ரிலீஜனோ அதை சூஸ் பண்ணிங்க. ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ஜெண்டரோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேரிட்டல் ஸ்டேட்டஸும் கேட்டிருப்பாங்க, மேரிடா அன்மேரிடா. ஸோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய கம்யூனிட்டி UR எக்கனாமிக்கல் எவிகேஷன் OBC SC/ST. நான் ஜென்ரல் அப்ளை பண்ணுறேன், அதனால் URன்னு கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியை ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிங்க. அண்ட் மேரிட் அன்மேரிட் அந்த இதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பரை டீட்டெயிலாக இங்கே கொடுங்க. அண்ட் மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அண்ட் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்கணும். அந்த இமெயில் ஐடியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் மாதிரி, அதாவது ரயில்வேல இந்த போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயிலும் உங்கள் மெயிலுக்கு வரும். உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து அவங்க ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷனில் மேலும் தகவலை பார்த்துக்கலாம். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு யூனிட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும். 2 யூனிட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்னு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஒன்று வந்து வைப்பாங்க. ஸோ அது எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபாலோட் பை மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். மினிமம் வந்து 50% மார்க் நீங்கள் 10th எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிள், நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இங்கே எல்லா கம்யூனிகேஷனுமே வந்து உங்களுக்கு வந்து இமெயிலில் மட்டும்தான் சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு கால் லெட்டர் வரும் நம்ம செலக்ட் ஆனால் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. இமெயிலில் மட்டும்தான் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான், சதர்ன் ரயில்வேவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் எந்தெந்த கேண்டிடேட் செலக்டட், இன்டர்வியூ டேட் அண்ட் டைம் எல்லாமே வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இமெயில் ஐடி அப்ளை பண்ணும்போது எந்த இமெயில் ஐடி கொடுத்துருங்க அந்த இமெயில் ஐடி தான் கடைசி வரைக்கும் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுருக்கணும். இமெயில் ஐடி இடையில வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுங்க. எதுலேயுமே எந்த ஒரு மிஸ் மேட்சஸும் இருக்கக்கூடாது. உங்களுடைய நேம் ஆஃப் த கேண்டிடேட் ஆகட்டும், டேட் ஆஃப் பர்த் ஆகட்டும், அதே மாதிரி உங்களுடைய மார்க் ஷீட் 10th ஆகட்டும், ITI மார்க் ஷீட் ஆகட்டும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆகட்டும், பேங்க் பாஸ்போர்ட், ஆதார், பேன், இதில் எதுலையுமே உங்கள் நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேம் ஆகட்டும், அதர் டீட்டெயில்ஸ் ஆகட்டும் மிஸ் மேட்சஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்குங்க.
இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா www.apprenticeshipindia.gov.in நீங்கள் கண்டிப்பாக வந்து அதாவது அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ரிஜெக்டட் அப்படிங்கிறதே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ரெண்டிஸ்ஷிப் கேட்டகரியில் அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கான ஸ்டைஃபன்ஸ் எல்லாமே வந்து ஆஸ் பர் ரயில்வே போர்டு என்னவோ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரனர்ஷிப், டைரக்டர்ஸ் ஆஃப் ரயில்வே போர்டு என்னவோ அந்த ஸ்டைஃபன் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் 50% மார்க் வந்து நீங்கள் வந்து 10th எடுத்துருக்கணும். அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் கேண்டிடேட்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஹையர் குவாலிஃபிகேஷன் அப்பார்ட் ஃப்ரம் தட் டிப்ளமோ, டிகிரி, இன்ஜினியரிங் இல்லை பாலிடெக்னிக் இல்லை ஆல்ரெடி வந்து ரயில்வேல கொடுத்த ஏதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் கோர்சஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10th முடிச்சிருக்கீங்க அண்ட் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 15 வயது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னாலே நீங்கள் எலிஜிபிள். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 22 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஐடிஐ கேண்டிடேட்ஸ்னா 24 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. நீங்கள் வந்து ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா +3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னா +5 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்னா +10 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எல்லாமே சதர்ன் ரயில்வேலேருந்து கொடுத்துருக்க வேகன்சி. இதில் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டிவிஷன்ஸ் தாண்டி என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபிட்டர், டர்னர், மிஷினிஸ்ட், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கிள், வெல்டர், கார்பெண்டர், பிளம்பர், மெக்கானிக் மிஷின் டூல்ஸ், அதேமாதிரி ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனிங், மெக்கானிக் டீசல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக், பெயிண்டர், வயர்மேன், ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், டிராஃப்ட்ஸ்மேன், ஃபாலோட் பை அட்வான்ஸ் வெல்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் அண்ட் வந்து எஸ்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க, ஸ்டினோகிராஃபர் அண்ட் செக்ரட்டேரியல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இத்தனை விதமான டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வேல கொடுக்குற ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் கேட்டகரியில் தான் இதெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். கோர்ஸ் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபிட்டருக்கு வந்து 2 இயர்ஸ் இருக்கும். வெல்டர் அண்ட் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் வெல்டரில் 2 விதமான இருக்குது, கேஸ் வெல்டிங் அண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் வெல்டிங். இதுக்கு 1 year and 3 months இருக்கும். மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் 1 year and 3 months வந்து டியூரேஷன் இருக்கும். இதற்கான ஸ்டைஃபன்ஸ் எல்லாமே ஆஸ் பர் 10th அதாவது கவர்மெண்ட் ரயில்வே கவர்மெண்ட் போர்டு பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டைஃபண்டோ அதே ஸ்டைஃபண்ட் தான் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் பண்ணால் மறக்காம உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டியூரேஷன் வந்து 1 year இல்லை 1.5 years தான் வந்து பார்த்தோம்னா டியூரேஷன் வந்து இருக்கும் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். இதை முடிச்சதுக்கப்புறம் ஜாப் கேரண்டி அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. அதை நோட்டிஃபிகேஷன்லேயே கிளியராக சொல்லியிருக்காங்க. பட் ஃபர்தராக ரயில்வேல ஏதாவது பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, குரூப் டி வேகன்சிஸ் ஆகட்டும், குரூப் சி ஆகட்டும், ஏஎல்பி ஆகட்டும் அப்படின்னா நீங்கள் ரயில்வே அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சதவீதம் அதாவது ஒரு 5% இல்லை 3% வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்னதாக முன்னுரிமை மாதிரி கொடுப்பாங்க. 2 பேர் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 2 பேரும் சேம் குவாலிஃபிகேஷன் சேம் மார்க்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. மற்றபடி உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம், சர்டிஃபிகேட் கிடைக்கும் அண்ட் வந்து ஸ்டைஃபண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது. இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் பண்ணால் மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் ஃபர்தராக சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் குவாலிஃபிகேஷன் எங்கே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் வரும்போது நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஆல் தி பெஸ்ட், பாய்.